இந்த எம்சிபி ஆன் பண்ண உடனே இங்கே இந்த மேலே இந்த பட்டனை இப்படி கொஞ்சம் இந்த சைடு லெஃப்ட் சைடு தள்ளி விட்டிங்கன்னா இங்கே லைட் எரியும். இப்போ இந்த லைட் எரிஞ்சானே இது ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்காக நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக நீங்கள் சிஸ்டமில் தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். இது வந்து 100 பேஸ்ட் கம்பெனி. இது வந்து அமெரிக்கா அதாவது மேனுஃபேக்சரிங் எல்லாமே அங்கே தான் நடக்குது. இந்த மிஷினோட ரேட் பார்த்திங்கன்னா 5 lakhs வரும். ஆமாம், இப்போது இதை விட நம்ம கொஞ்சம் அட்வான்ஸில் இப்போ நிறையா இது வந்துடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில், கோயம்புத்தூரில், இந்தியாவில் இப்போ இந்த சிஸ்டம்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபாரின்ஸில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நல்லா இதாக போயிட்டுருக்கு, யூஎஸ்எல்லாம். மெத்தட் எல்லாமே ஒன்று தான், கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும் அது. இப்போது இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ரன், சிஸ்டம் ஆஃப், மேனுவல் ஆப்ரேஷன், அட்வான்ஸ் ஃபெதர், டேட்டா ஹிஸ்ட்ரி, செட் ஸ்டேஷன் அண்ட் ப்ரோக்ராம் நேம்ஸ், செட் ப்ரோக்ராம் ஓவர்லேப் ஆப்ஷன்ஸ், செட் சென்சார் ஆப்ரேஷன்ஸ், set current date and time, set program start times, set station run time, set days to water, set pump operation, set cycle and sock, and set flow monitoring. ஸோ இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. நம்ம இன்றைக்கி நான் வெறும் உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேனுவல் ஆப்ரேஷனில் நான் செட் பண்ணுறேன். மேனுவல் ஆப்ரேஷனில் போயிட்டு இப்போது இங்கே இந்த ப்ரோக்ராம் இருக்கு, இந்த ப்ரோக்ராம்லேருந்து 1 ஸ்டேஷன் வச்சுட்டு இந்த மாதிரி எத்தனை 1000 ஸ்டேஷன் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இது 1 ஸ்டேஷன். இப்போது வந்துட்டு ஸ்டேஷனில் இப்போ நீங்கள் எத்தனை வால்வ் ஓட்ட போகிறீங்க, 24 வால்வ் அந்த மாதிரியெல்லாம் கூட ஓட்டலாம். அந்த மாதிரி இங்கே 24 வால்வ் கூட செட் பண்ணிக்கிட்டு, இப்போது எங்களோட சைட்டில் பார்த்திங்கன்னா 24 வால்வ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம எந்த வால்வுக்கு நம்ம தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கீழே வந்து டைமிங் பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கலாம். டைமிங் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஓடிட்டு நம்ம சிஸ்டத்தில் இது வந்துட்டு ரன் கொடுத்துட்டிங்கன்னா பம்ப் வந்து ஆன் ஆகிடும். எப்படி இருந்துச்சுன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த வால்வை போய் நேராக போய் பார்த்தோம்னா தெரியுதுங்களா, அந்த வால்வில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து தண்ணி வந்துட்டு இதாகிட்டுருக்கும், ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் இதை பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ எனக்கு இங்கே ஓடி முடிச்சுன்னா அதே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிரும். அப்படி நம்ம மேனுவலாக ஆஃப் பண்ணோன்னா நம்ம ஜஸ்ட் சிஸ்டம் ஆஃப் அதில் பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகிரும். இது ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி இந்த இது ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சு, சிஸ்டம் ஆஃப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் ஒரே நாளில் எல்லாமே சொல்ல முடியாது. ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் லைவில் வந்துட்டு கூட நான் உங்களுக்கு எல்லாமே எப்படி லைவாக எல்லாமே காட்டுறேன். தண்ணி எப்படி போகுது, மரத்துக்கு செடி கொடிக்கெலாம் எப்படி தண்ணி இதாகுது.